மிதுனம் ராசி ஒரே நேரத்தில் பல விஷயத்தையுமே சிறப்பாக கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் புதிய விஷயத்தை முயற்சி செய்யறதுக்கெலாம் தயக்கமே காட்ட மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய பிரச்சனை பின்னடைவு வந்திருக்கும். இந்த பிரச்சனையை கண்டு பெருசாக நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பிரச்சனையே உங்களை பார்த்து பயப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இந்த வாரத்தின் கிரக சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அது போலவே சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதத்தோட கடைசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். அதுவும் சுக்கிரன் சந்திரன் இந்த பயிற்சி மட்டும்தான் இந்த வாரம் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக மீனத்தில் உச்ச பலனை தந்து வந்த சுக்கிரன் 26ஆம் தேதி மேசராசிக்கு நகர்ந்து வந்துட்டார். இவர் 26ஆம் தேதி மேசராசிக்கு வரும் பொழுது பாருங்களேன், கேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் 12 ராசிகளின் மீதுமே ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நன்மையாக அமையுமா இல்லை தீமையை ஏற்படுத்துமா? இந்த கிரக அமைப்பால் இந்த மிதுன ராசி என்பர்கள் என்ன மாதிரியான சூழலை உருவாக்க முடியும், என்ன மாதிரியான சங்கடம் வரும், அதிலிருந்து விடுபட என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுன ராசி, நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்றத நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடுமே சிறப்பான உயர்வை புதன்கிழமையில் செய்கிறதுனால நீங்கள் பெற முடியும். இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இப்போ சொன்னோம் இல்லையா, சிவபெருமான் பெருமாள் அப்படின்னு இந்த 4 தெய்வ வழிபாட்டாலுமே நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு மனசார நம்பிக்கையோடு நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு அறிவாற்றல், சிறந்த பேச்சு திறன், பன்முகத்தன்மை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தங்களை விரைவாக மாற்றிப்பீங்க. எதையுமே எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் சிறந்த ஒரு பேச்சாளராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். தகவல்களை பரிமாறுறது உங்களுக்கு வல்லமையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயத்தை கையாளக்கூடிய திறமை, புதிய விஷயத்தை முயற்சிக்கிறதுல ஒரு தயக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை, இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்குங்க. அதே போல் ஒரு புதிய மனிதர்கள்கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, பலதரப்பட்ட நண்பர்களை கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ எப்படி பேசணும் நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாமே சரியாக புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்க. அதனால தான் இருக்கிற சூழலுக்கு தகுந்தது போல் நடந்துப்பீங்க அப்படின்னு சொன்னோம். உடல் மற்றும் மன ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரே இடத்துல அமைதியாக இருக்கிறத விட எப்பயாச்சும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் இயற்கையிலேயே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய சுபாவம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கூட நகைச்சுவை உணர்வோடு கையாள தெரிஞ்சவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது, புதுசான விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறது விரிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. வேலை செய்கிற இடத்துல எப்போவுமே சில பின்னடைவையும் பிரச்சனையும் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பாருங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. இப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது ரெண்டுமே வரப்போகுது. உங்கள் திட்டங்கள் எல்லாமே குறித்த நேரத்தில் சரியாக நடந்து முடியும். இந்த வாரம் ஒரு பெண்ணின் உதவியால் உங்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு அன்பு வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் பண ஆதாயத்திற்கான வலுவான சூழல் இப்போ உருவாகுது. இந்த வாரம் உங்கள் முதலீடு எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியது தான். பெருசாக பின்னடைவு எதுவும் இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஒரு பரஸ்பர அன்பு அப்படிங்கிறது உங்கள் மேலே பாருங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உடல்நலம் சார்ந்த ஏதானும் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது குறித்து உங்களோட மனதில் ஒரு வித ஐயம் குழப்பம் வரக்கூடும். தேவையில்லாத குழப்பத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தெளிவாக யோசிச்சு முடிவு பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம்
கிரக அமைப்புகளை பார்க்கும்போது பெருசாக பின்னடைவுலாம் இல்லைங்க. ஒரு யோகமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். யோக பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன விஷயத்தில் சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சிரமமாக தெரியும். சில இடத்துல போராட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். உத்தியோக ரீதியாக பதவியில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு காரியம் இப்போ பாருங்கள் நல்லபடியாக வெற்றி வாய்ப்பு தருது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி லாபமும் சரி நல்ல ஒரு உயர்வு நல்லா அதிகரித்து வங்கி இருப்பு உயரக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக இப்போ ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குது. பிள்ளைங்களால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்க இடமாறுதல் இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கும். உங்கள் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கையாளும் போது நீங்கள் பொறுமையாக கையாளணும். திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பம் தானாக நீங்கி ஒரு நிம்மதி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் பிள்ளைங்களாலையுமே மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வாரம் உங்களை வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் களைப்பில்லாமல் உழைப்பீங்க. பண வரவை இதனால் அதிகரிக்க செய்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டு அவங்களோட தேவைகளை அறிந்து நன்மையை செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் உங்கள் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே புதுசான வாய்ப்பு இப்போ வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். முதல்ல புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது. அப்படி புதுசாக முதலீடு செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு செய்யுங்க. வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சந்திர பகவானோட இடப்பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பும் பாதிப்பும் கலந்த ஒரு பலனை தரதுனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இப்போ விரிவுபடுத்துங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தா இந்த பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தைகள் ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துடும். நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் பின்னடைவு எதுவும் வராது. பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஆசைகளை தூண்டுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மனம் செலுத்தாமல் உங்களோட திறமைக்கான உழைப்பு அதுக்கான அங்கீகாரம் வந்தால் போதும் அப்படிங்கிறத முழுமூச்சாக செயல்படுத்துங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய சூழல். பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட அன்புக்கும் ஆசைக்கும் நீங்கள் பாத்திரமாக இருப்பீங்க. அவங்களோட ஆசை எப்போவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. பணவரவு சீரான அளவு இருக்கும். செலவுகளுமே இருக்கும், கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்து உங்கள் நண்பர்கள் பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக ஆறுதலாக இருப்பாங்க. பழைய கடன்களை நீங்கள் இப்போ திருப்பி தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உங்களோட இல்லத்தில் இப்போ நடக்கும். சாதகமான வாய்ப்பு உருவாகும். சிலருக்கெல்லாம் பாருங்கள் இந்த வாரம் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கூட வரும். ஏன்னா பயணத்தால் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும் அப்படின்னாலும் அந்த மாற்றங்கள் நல்லதாக தான் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசணும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இணக்கமான சூழல் வருது. உங்கள் விற்பனையும் சரி லாபமும் சரி எதிர்பார்த்தபடிக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு திருப்திகரமான ஒரு வாரம். வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கும். இதனால் கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. மிதுன ராசியில் இருக்கிற மிருகசீடன் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயால் குருமங்கள யோகம் இப்போ இருக்கிறதுனால எடுத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தைரியமும் சரி தன்னம்பிக்கையும் சரி இப்போ அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த நெருக்கடி உங்களை விட்டு நீங்குது. வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது. அதுவும் பொருளாதார நிலையில் நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நிலையில் உயர்வை பெற முடியும். அடுத்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நேரம் இது. அரசியல்வாதிகளுக்கு உங்களோட திறமையால் பாருங்கள் அவங்களோட மேல் அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக கிடைக்கும். வெளிநாட்டில் கேள்விக்குறியோட வாழ்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு நிம்மதியான நிலை வரும்.
சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை வர வாய்ப்பு இருக்குது. பண வரவில் ஏற்பட்ட தடையும் உங்களை விட்டு விலகுது. ஏன் வராதுன்னு நினச்ச பணம் கூட விரைவில் வந்து சேரும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு கவசம் போல் பாதுகாக்கணும்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்கள், பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேலையில் கூட இப்போ நீங்கள் லாபத்தை பெற போகிறீங்க பாருங்கள். அரசு வழி முயற்சிகள் சாதகமாக மாறும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் இப்போ நல்லதாக வந்து சேரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரணும் தேடி வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. உடல் பாதிப்பு விலகி நல்ல ஒரு சீரான உடல் ஆரோக்கியம் வரும். கடந்த கால பின்னடைவிலிருந்து நீங்கி சிறப்பான உயர்வு பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.